ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பொது தமிழ் சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு 11 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அலகு 1 நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அலகு 1ல் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அலகு 2ல் பார்த்திங்கன்னா இது லாஸ்ட் வீடியோ. அலகு 2 இந்த வீடியோட ஃபினிஷ் ஆகுது. அலகு 2ல் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த வீடியோவோட ஃபினிஷ் ஆகுது. இந்த வீடியோவோட சிலபஸ் நான் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணாதவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவோட அலகு 2 ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு அலகு 3 அலகு 4 சொல்லிவிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். அலகு 1ம் அலகு 2ம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மீதி டாபிக்ஸ்லாம் கம்மி தான். அதுபோல் அலகு 7லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் அடுத்தடுத்த டாப்பிக்லாம் நம்ம சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். 100 வினாக்களுக்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணுறீங்கன்ட்டு ஃபைனலாக கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயும் போல் கொஷின் படிச்சுட்டு 1 or 2 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். ஓயாமா ஷீட்டோ நோட்டோ இருந்தால் உங்களுக்கான விடையை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக கமெண்ட் பண்ணுங்கள். தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும். டெலகிராம் சேனலில் தான் நான் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் தென் மெட்டீரியல்லாம் ஷேர் பண்ணுவேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க முதல் வினாக்கு போகலாம். பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம பார்க்க போகிறோம். அதில் தூ என்னும் சொல்லின் பொருள் என்ன? தூ என்னும் சொல்லின் பொருள் புக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. அதையும் தாண்டி கொஷின்லாம் இப்போ கேட்குறதுனால புக்கில் இல்லாத ஒரு எழுத்து ஒரு மொழிகளும் உங்களுக்கு நான் கேள்வி கேட்டிருப்பேன். தெரியாதது எதனா இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. தூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பசுமை. தூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பசுமை. பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி பா. பா என்னும் சொல் குறிக்கும் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி பாடல். ஆன்சர் ஆப்ஷன் பி பாடல். ஓரெழுத்து ஒரு மொழி பே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி நுரை. ஆன்சர் ஆப்ஷன் சி நுரை. பே என்றால் நுரை. புக்கில் வேற கூட கொடுத்துருப்பாங்க. பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி மூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கும் சொல். மூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் டி மூங்கில். ஆன்சர் ஆப்ஷன் டி மூங்கில். பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி தா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி தரும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் டி கொடு. தானா கொடு. தானா கொடு. பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி பெரிய. ஆன்சர் ஆப்ஷன் டி பெரிய. அடுத்து கை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி தரும் சொல் பொருள். ஈஸி தான். ஆன்சர் ஆப்ஷன் டி ஒரு உறுப்பு. கை என்பது ஒரு உறுப்பு. கை என்பது ஒரு உறுப்பு. அடுத்து மை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி அஞ்சனம். ஆன்சர் ஆப்ஷன் சி அஞ்சனம். மைனா அஞ்சனம். ஓ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி மகிழ்ச்சி. ஓ என்றால் மகிழ்ச்சி. ஓ என்றால் மகிழ்ச்சி. பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி தூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி தூய்மை. ஆன்சர் ஆப்ஷன் டி தூய்மை. தே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ இறைவன். தேனா இறைவன். கூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி கூவுதல். ஆன்சர் ஆப்ஷன் பி கூவுதல். கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள்.
ஆன்சர் ஆப்ஷன் டி சோலை. ஆன்சர் ஆப்ஷன் டி சோலை. வை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ வைத்தல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ வைத்தல். மோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி தரும் சொல். மோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி தரும் சொல். பொருள் தரும் சொல். ஆன்சர் சி மோத்தல். ஆன்சர் சி மோத்தல். ஈ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி கொடு. ஆன்சர் ஆப்ஷன் பி கொடு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். திங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். திங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி சந்திரன் மாதம். சந்திரன் மாதம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சொல்லுதல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சொல்லுதல். ஆன்சர் ஆப்ஷன் பி செப்புதல் கூறல். செப்புதல் கூறல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பிள்ளை குட்டி மடலி வடலி கன்று. பிள்ளை குட்டி மடலி வடலி கன்று. இளம் பயிர் வகை. இது எல்லாமே இளம் பயிர் வகையை குறிக்குது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மலை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெற்பு சிலம்பு. மலைனா வெற்பு சிலம்பு. வேழம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. வேழம் என்பதன் தவறான பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி சிங்கம். வெய்யோன் என்பதன் தவறான பொருள். வெய்யோன் என்பதன் தவறான பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி பகலவன் ஆதவன் ஞாயிறு எல்லாமே கதிரவனை குறிக்கும். நிலவு என்பது சந்திரனை குறிக்கும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சொல்லுதல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சொல்லுதல். இதை ஆல்ரெடி பார்த்தாச்சு. செப்புதல் கூறல். செப்புதல் கூறல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். போது அரும்பு வி செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும். போது அரும்பு வி செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி பூவின் நிலைகளை குறிக்கும். பூவின் நிலைகளை குறிக்கும். ஆழி முன்னீர் பவ்வம் ஆகிய சொற்கள் கீழ்கண்டவற்றில் எதை குறிக்கிறது. ஆழி முன்னீர் பவ்வம் ஆகிய சொற்கள் கீழ்கண்டவற்றில் எதை குறிக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி கடல். ஆன்சர் ஆப்ஷன் சி கடல். கரி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. கரி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் டி இந்த ரீ வந்தாதான் இறைச்சியை குறிக்கும். இது எல்லாமே சின்னரி கரியை குறிக்கும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். தாள் தண்டு கோல் தூறு தட்டு ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும். தாள் தண்டு கோல் தூறு தட்டு ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடிப்பகுதியை குறிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடிப்பகுதியை குறிக்கும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வடு மூசு குறும்பை கச்சல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும். வடு மூசு குறும்பை கச்சல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிஞ்சு வகை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிஞ்சு வகை. அடல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. அடல் என்பதன் தவறான பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி ஆடல் என்பது தவறான பொருள். வலிமை வெற்றி போர் எல்லாம் அடல் என்னும் சொல்லின் பொருளை குறிக்கிறது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பார். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பார். பார்னா உலகம் மேதினி. பார்னா உலகம் மேதினி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. உணவு
அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. உணவு. ஆன்சர் ஆப்ஷன் பி. பசித்தவனுக்கு உணவு கொடு. பசித்தவனுக்கு உணவு கொடு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மதலை. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மதலை. ஆன்சர் ஆப்ஷன் பி. வானம் ஊன்றிய மதலை. வானம் ஊன்றிய மதலை. நெக்ஸ்ட் கொஷின். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தனது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தனது. ஆன்சர் ஆப்ஷன் பி. மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கண்ணெழுத்து. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கண்ணெழுத்து. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர். சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. மணி. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. மணி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மணிமேகலை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மணிமேகலை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. குருவி, கொய்யா, சோறு, பழம், போட்டி. ஆன்சர் ஆப்ஷன் டி. கொய்யா பழம். ஆன்சர் ஆப்ஷன் டி. கொய்யா பழம். நாங்கள் என்றும் தூய்மையை டேஷ். நாங்கள் என்றும் தூய்மையை டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் பி. கடைபிடிப்போம். நாங்கள் என்றும் தூய்மையை கடைபிடிப்போம். ஆட்டு என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. ஆட்டு என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி. சாரிங்க, ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆட்டு மந்தை. ஆட்டு மந்தை. பின்வரும் சொற்களில் வின் என்னும் சொல்லுடன் இணைந்து புதிய சொல்லை உருவாக்கும் சொல்லை கண்டறிக. பின்வரும் சொற்களில் வின் என்னும் சொல்லுடன் இணைந்து புதிய சொல்லை உருவாக்கும் சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி. விண்வெளி. ஆன்சர் ஆப்ஷன் சி. விண்வெளி. கூடை என்னும் சொல்லுடன் இணைந்து வரும் வினை மரபு எதுவென கண்டறிக. கூடை என்னும் சொல்லுடன் இணைந்து வரும் வினை மரபு எதுவென கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூடை முடைந்தார். கூடை முடைந்தார். பூ என்ற சொல்லோடு இணையாத சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி. இது மட்டும் இணையாது. பூமாலை, பூமணி, பூவிலங்கு இது எல்லாம் வரும். பூகுண்டுமணின்னு வராது. சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. ஆழ், வயல், நாடு, கடல், விண், வழி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆழ்கடல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆழ்கடல். சொற்களை சரியாக இணைத்து புதிய சொல் உருவாக்குக. புளியங். சொற்களை சரியாக இணைத்து புதிய சொல் உருவாக்குக. புளியங். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புளியங்கன்று. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புளியங்கன்று. மனிதநேயம் என்ற சொல்லில் இணைந்துள்ள இரண்டு சொற்களை கண்டறிக. மனிதநேயம் என்ற சொல்லில் இணைந்துள்ள இரண்டு சொற்களை கண்டறிக. மனிதம், நேயம். மனிதம், நேயம். சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைக்க. விளையாட்டு, பறவை, பாட்டு, திடல். விளையாட்டு, பறவை, பாட்டு, திடல். ஆன்சர் ஆப்ஷன் சி. விளையாட்டு, திடல். ஆன்சர் ஆப்ஷன் சி. விளையாட்டு, திடல். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். தேன், மழை, வான், சேய், பூ எனும் சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரும் தவறான சொல்லை கண்டறிக. தவறான சொல் கேட்குறாங்க, சரியான சொல் இல்லை.
ஆன்சர் ஆப்ஷன் சி. வான் சேன்னு ஒன்று வராது. வான்மழை, பூமழை, தேன்மழை இது எல்லாம் கரெக்டு. சரியான சொல் எது? வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் டேஸ் நின்றனர். வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் டேஸ் நின்றனர். ஆன்சர் ஆப்ஷன் பி. சீருடையுடன் நின்றனர். சீருடையுடன் நின்றனர். கீழ்கண்டவற்றுள் 2 சொற்கள் இணைந்து உருவாக்கப்படாத சொல்லை கண்டறிக. கீழ்கண்டவற்றுள் 2 சொற்கள் இணைந்து உருவாக்கப்படாத சொல்லை கண்டறிக. தலைவன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தலைவன். சோளம், விளக்கு, தேன், தட்டு இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்கள் சரியானது எதுவென கண்டறிக. சோளம், விளக்கு, தேன், தட்டு இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் சரியானது எதுவென கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி. சோளத்தட்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி. சோளத்தட்டு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. யானை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. யானை. யானை கன்று. யானை கன்று. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். சோறு. சோறு. சோறு உண்டான். சோறு உண்டான். மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. மயில் அகவியது. மயில் அகவியது. பயிற்சி என்ற சொல்லோடு இணைக்க இயலாத சொல். ஆன்சர் ஆப்ஷன் டி. நடைப்பயிற்சி, மொழிப்பயிற்சி, மூச்சு பயிற்சி இதிலெல்லாம் இணைக்கலாம். மலைப்பயிற்சின்னு ஒன்று இல்லை. அப்போ டி தான் இணைக்க முடியாத சொல். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். ஆன்சர் ஆப்ஷன் சி. விண்மீன். ஆன்சர் ஆப்ஷன் சி. விண்மீன். அழைப்பு மணி டேஸ் கயல்விழி கதவை திறந்தார். அழைப்பு மணி டேஸ் கயல்விழி கதவை திறந்தார். ஆன்சர் ஆப்ஷன் சி. அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார். கோடை வெப்பமாக இருக்கும் டேஷ் பருத்தி ஆடை அணிவது நல்லது. கோடை வெப்பமாக இருக்கும் டேஷ் பருத்தி ஆடை அணிவது நல்லது. இணைப்பு சொல் என்னன்னு இங்கே நம்ம ஃபைன் பண்ணணும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆகவே. கோடை வெப்பமாக இருக்கும், ஆகவே பருத்தி ஆடை அணிவது நல்லது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரியாக ஓட முடியவில்லை டேஸ் அவன் காலில் காயம் ஏற்பட்டிருந்தது. என்ன இணைப்பு சொல் ஒரு நாளுத்தில்? ஆன்சர் ஆப்ஷன் பி. ஏனெனில். சரியாக ஓட முடியவில்லை ஏனெனில் அவன் காலில் காயம் ஏற்பட்டிருந்தது. படித்து பார்த்துங்க. பார்த்தா கரெக்டாக சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுதா பாருங்கள். இது போல் இணைப்பு சொல்லலாம் வரும்பொழுது. இந்த ஆண்டு சரியான நேரத்தில் மழை பெய்யவில்லை டேஷ் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு உள்ளது. இந்த ஆண்டு சரியான நேரத்தில் மழை பெய்யவில்லை டேஷ் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆதலால். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆதலால். அவர் மிகவும் ஏழை டேஸ் அனைவருக்கும் முடிந்தவரை உதவுவார். அவர் மிகவும் ஏழை டேஸ் அனைவருக்கும் முடிந்தவரை உதவுவார். ஆன்சர் ஆப்ஷன் டி. அவர் மிகவும் ஏழை எனினும் இருந்தபோதிலும் எனினும் அனைவருக்கும் அவர் உதவினார். மாலா எழுதி முடித்துவிட்டால் டேஷ் சாந்தி எழுதவில்லை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மாலா எழுதி முடித்துவிட்டால் ஆனால் சாந்தி எழுதவில்லை. ஆனால் சாந்தி எழுதவில்லை. கூட்டப்பெயர் புல். ஆன்சர் ஆப்ஷன் சி. புட்குழாம். ஆன்சர் ஆப்ஷன் சி. புட்குழாம். பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் பி.
ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா சென்றார். ஒரு என்பது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரணும், ஓர் என்பது உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரணும். அது மட்டும் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துக்கங்க. பிழையற்ற வாக்கியம் எது? பிழையற்ற வாக்கியம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வருவதும் போவதும் கிடையா. வருவதும் போவதும் கிடையா. வழுவு சொற்கள் நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க. வழுவு சொற்கள் நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க. தலைக்கு சிகக்காய் தேய். தலைக்கு சிகக்காய் தேய். பிழை திருத்தி சரியானது எழுதுக. குழலி நடனம் ஆடியதுன்னு கொடுத்துருக்காங்க. குழலி என்பது பெண், அப்போ ஆடினால்ல ஃபினிஷ் ஆகணும். குழலி நடனம் ஆடினாள். குழலி நடனம் ஆடினாள். வழுவற்ற தொடரை கண்டறிக. வழுவற்ற தொடரை கண்டறிக. ஈஸியாக ஃபைன் பண்ணியிருப்பீங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஞான பீட விருது. ஞான பீட விருது. திணை வழுவை தேர்வு செய்க. திணை வழுவை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செழியன் வந்தான்னு வரணும். ஆனால் இங்கே வந்ததுன்னு அக்ரிநிலை கொடுத்துருக்காங்க. உயர்திநிலை கொடுக்க வேண்டியதை அக்ரிநிலை கொடுக்கறதுனால இது வழு. செழியன் வந்தார், வருவார், வந்தான், இது எல்லாமே கரெக்டு. ஏ ஆப்ஷன் மட்டும்தான் திணை வழு. பிழை திருத்துக. கோவலன் சிலம்பு விற்க போனாள். கோவலன் சிலம்பு விற்க போனாள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கோவலன் சிலம்பு விற்க போனான். கோவலன் என்பது ஆண்பால், ஆண்பாலில் தான் ஃபினிஷ் ஆகணும். வழுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. வழுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வானம் பார்த்த பூமி. வானம் பார்த்த பூமி. வழுவற்ற தொடரை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, கைகள் இரண்டும் உதவுவே என சான்றோர்கள் கருதினர். கைகள் இரண்டும் உதவுவே என சான்றோர்கள் கருதினர். மிஸ்டேக் இல்லாமல் இருக்கிறது டி ஆப்ஷன் தான். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுது. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுது. ஆன்சர் ஆப்ஷன் டி, திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார். முக்கியஸ்தர், பிரதானமானவர், உத்தியோகஸ்தர், இது எல்லாம் பிறமொழி சொற்கள். டி ஆப்ஷனில் தான் அது இல்லை. பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் சி, பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். மிஸ்டேக் இல்லாமல் இருக்கிறது சி ஆப்ஷன் தான். பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? பிறமொழி சொல்லற்ற தொடர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆதி அகில் விசும்பு கனல். ஆதி அகில் விசும்பு கனல். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் பி, என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான். என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான். வழுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, வெந்நீர் தாழ்வாரத்தில் ஓடியது. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி, காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல்கள். காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல்கள். அடுத்த வினா, பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறி. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. பிறமொழி சொற்களற்ற தொடர் எது? பிறமொழி சொற்களற்ற தொடர் எது?
ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன். ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுது. மாலையில் விளையாடு. ஆப்ஷன் டி தான் கரெக்டே. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். ஆன்சர் ஆப்ஷன் பி கிரீடம், மணிமுடி. கிரீடம்னா மணிமுடி. வழுவு சொற்களை நீக்குக. வழுவு சொற்களை நீக்குக. ஆன்சர் ஆப்ஷன் சி விழிக்கின்ற விழியை பார். பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பட்டினம் என்பது காவிரி பூம்பட்டினம். பட்டினம் என்பது காவிரி பூம்பட்டினம். வழுவு சொற்கள் நீக்கிய தொடரை எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் சி என் வீட்டு செலவு அதிகம். வழுவு சொற்களை நீக்குக. வழுவு சொற்களை நீக்குக. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின் வழுவு சொற்களை நீக்குக. 85வது கொஷின் வழுவு சொற்களை நீக்குக. எண்ணெய் தேய்த்தே குளிக்க வேண்டும். எண்ணெய் தேய்த்தே குளிக்க வேண்டும். வழுவு சொற்களை நீக்குக. இளநீர் வேண்டுமா இல்லைனா பதநீர் வேண்டுமா? ஆப்ஷன் டி தான் கரெக்டு. வழுவு சொற்களை நீக்குக. புறக்கடை பக்கம் போகாதே. புறக்கடை பக்கம் போகாதே. வழுவில்லாத தொடரை வட்டமிடுக. வழுவில்லாத தொடரை வட்டமிடுக. எண்பத்தெட்டாவதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான். பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. பிழையற்ற வாக்கியம். குளக்கரையில் கொக்கு பறந்து சென்றது. கசதபமுன் வல்லினம் மிகும். இங்கே அந்த வழுவு சொற்கள் பிழையில்லாத சொற்கள் தேர்ந்தெடுக்கணும். கீழ்கண்டவற்றில் சரியான விடையை தேர்க. 90வது. ஆன்சர் ஆப்ஷன் சி நோன்புன்னு வரக்கூடாது, நோன்பு வரணும். கீழ்கண்ட சொற்றொடர்களில் சரியானது எது? கீழ்கண்ட சொற்றொடர்களில் சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் பி 2 4 கரெக்டு. தலையணையை தாழ்வாரத்தில் வைத்தேன். கடையில் அவரைக்காய் 1/2 கிலோ வாங்கினேன். கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 4 தான். கீழ்கண்டவற்றுள் சரியான சொற்றொடர் எது? கீழ்கண்டவற்றுள் சரியான சொற்றொடர். ஆன்சர் ஆப்ஷன் பி 3 4 சரி. கம்பர் ராமாயணத்தை இயற்றினார். கம்பர் ராமாயணத்தை யாத்தார். இதில் 3 4 மட்டும் சரி. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின் 93. கீழ்கண்டவற்றில் சரியான விடையை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் சி துறவுகோல் சாவி. துறவுகோல் சாவி. கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. அது ஆலமரம், இது ஆலமரம் என்பவை தவறான கூற்றுகள் ஆகும்.
வருமொழி உயிரெழுத்தாக இருப்பின் நிலைமொழி அஃது இஃது என வர வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமும் ஆகும். நெக்ஸ்ட் கொஷின், கீழ்கண்டவற்றுள் சரியான சொற்றொடர் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி. 3 மட்டும். ஊரணியில் நீர் நிறைந்து விட்டது. இங்கே சிகப்புன்னு வந்துருச்சு, இங்கே சுவற்றில் வந்துருச்சு, முழித்தான் இங்கே வந்தது. அப்போது கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் சி தான். அதாவது 3வது மட்டும்தான். ஊரணியில் நீர் நிறைந்து விட்டது. கீழ்கண்டவற்றில் தவறான சொல்லை தேர்ந்தெடு. 96வது. ஆன்சர் ஆப்ஷன் சி. வண்ணத்து பூச்சி வண்ணாத்து பூச்சின்னு வந்திருக்கு. இது மட்டும்தான் தவறு, மீதி எல்லாம் சரி. பாவக்காய் பாகற்காய், புஞ்சை புன்சை, வெந்நீர் வெந்நீர், இது எல்லாமே கரெக்டு. சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு. 97. ஆன்சர் ஆப்ஷன் பி. பூங்கொடி தான் ஒருத்தியாக அனைத்து வேலைகளையும் செய்தாள். கீழ்கண்டவற்றில் சரியான சொல்லை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. விடியற்காலை. சரியான ப்ரொனன்சியேஷன் சொல் வந்து விடியற்காலை. வழுவு சொல் நீங்கிய தொடரை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 99. மாதவன் புறக்கடை பக்கம் சென்று இடப்பக்கம் திரும்பினான். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின், வழுவு சொல் நீங்கிய தொடரை எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த வீட்டிற்கு குடிக்கூலி என்ன? இந்த வீட்டிற்கு குடிக்கூலி என்ன? மொத்தமாக 100 வினாக்கள் பார்த்துருக்கோம். 100 வினாக்களுக்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். ஆட் ஆகிக்குங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.